சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ நல்லதுகள் உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்தும் இன்னும் என்னிடம் நீ கோபித்துக் கொண்டு தான் இருக்கின்றாய். சாயப்பா, நான் கேட்பது ஏன் தாமதமாகிறது என்று என்னிடம் கேள்விகள் கேட்டு என் மீது கோபத்தில் இருக்கும் என் குழந்தையிடம் பேசத்தான் இந்த நொடியில் உன் சாயப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன். அப்பா சொல்வதை இறுதி வரை பொறுமையாக கேள். இந்த நாள் வரை பல வேதனையில் இருக்கும் நீ இன்றும் உன் துணையை சபித்து கொண்டு கோபித்துக் கொண்டும் தான் இருக்கின்றாய். சாயப்பா, நான் மட்டும் இங்கு வேதனையில் தனியாக வாழ்ந்து வருகிறேன். ஆனால் என் துணையோ எங்கோ அவரது இன்பத்திற்காகவும் அவரின் சந்தோஷத்திற்காகவும் என்னை விட்டு சென்று அங்கு அவர் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார் என்று அனுதினமும் உன் துணையை பற்றிய வேண்டாத எண்ணங்களால் வேண்டாத பேச்சுகளையும் நீ பேசிக்கொண்டு தான் இருக்கிறாய். யார் வந்து எதை சொன்னாலும் நம்பிக்கொண்டு உன் துணை இன்று வரை நீ திட்டி தீர்த்து கொண்டு தான் இருக்கிறாய். யாருடைய மனதையும் யாரும் அறியாவது இல்லை. யாரை பற்றியும் இவரை நான் புரிந்து கொண்டேன், இவரின் முழு மனதையும் நான் அறிந்து கொண்டேன் என்று யாரும் சொல்வதும் இல்லை. அப்படி சொன்னால் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது என்று நினைக்கின்றார்கள். யாருடைய உள் மனதையும் தெரிந்து கொண்டாலே இங்கு பல குடும்பங்கள் இருக்கவும் செய்யாது, பல குடும்பங்கள் இணைந்தும் இருக்காது. இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து கொள்ளாமலும் இருந்தாலும் அங்கு அன்பு என்று ஒன்று மட்டும் இருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அந்த குடும்பம் சிதறாமல் ஒற்றுமையாக இருந்துவிடும். அன்பு மட்டும் குறைவாக இருக்கும் குடும்பத்தில் தான் எந்த ஒரு செய்தி செவிகளில் கேட்டாலும் உடனே பிரச்சனை வந்து இனி உன்னோடு வாழ முடியாது என்று முடிவு எடுத்து அங்கு பிரிவினையும் வந்து விடுகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒருவரை ஒருவர் அன்பு வைத்திருந்தால் போதாதா? அந்த இடத்தில் குடும்பம் உடையாமல் இருக்கும். நீ இப்படித்தான் உன் துணையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யார் யாரும் பேச்சை கேட்டு எடுக்கக்கூடாத முடிவை எடுத்து இன்று தனியாக வாழ்கிறேன் என்ற எண்ணத்தை உருவாக்கி இப்பொழுது கவலையில் வாழ்ந்து வருகிறாய். ஆனால் நீ நினைத்தது தவறு என்று நான் சொல்கின்றேன். உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னிடம் வெறுப்பாக பேசினாலும் உன் துணையின் மனதில் அன்பாகத்தான் உன்னிடம் இருந்தார். காலத்தின் கட்டாயத்தால் உன்னிடம் அன்பை வெளிக்காட்ட முடியாமல் சூழ்நிலையின் காரணமாக உன் மீது வெறுப்பாக இருப்பது போல காட்டி உன் மீது அன்பாக இருந்த உன் துணை அவர் செய்த தவறும் இதுதான். தான் அன்பை உன் மீது அன்றே வெளிக்காட்டி இருந்தால் இந்த பிரிவு என்று ஒன்று வந்திருக்காது. எப்பொழுதும் பாசத்தை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு பாசம் இல்லாதது போல வெளியே காட்டினால் குடும்பங்கள் இப்படித்தான் உடைந்துவிடும். இந்த நேரத்திலும் உன் துணை அழுது கொண்டு தான் இருக்கிறார். எப்படி என் உடைந்த வாழ்க்கையை ஒட்ட வைப்பேன் என்று வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார். எந்த முகத்தில் நான் என் துணையை பார்ப்பேன் என்று உன் மீது அதீத பாசத்தை வைத்துக்கொண்டு குமுறி கொண்டிருக்கிறார். இப்பொழுதாவது உன் துணையின் பாசத்தை புரிந்து கொள். எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் அன்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்த அந்த வாழ்வை நடத்தினாலே அந்த வாழ்க்கை உடையாமல் பாதுகாக்கலாம். இனியாவது யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடாதே. முயற்சிகளை செய்து கொண்டே வா. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு வெற்றியை தருகிறேன். உன் துணையின் மனதில் அதீத அன்பு வந்துவிட்டது என்று நிம்மதியாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.